ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டுன்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் வேரியபிளை நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் என்னால் மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்டோரிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள் இஸ் கால்டு லிஸ்ட். ஸோ அடுத்து லிஸ்ட்டில் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இந்த இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்துக்கோங்க, இதில் 4 வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 4 வேரியபிளோட பொசிஷனை வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்குதுன்னா, 0ல் இருக்கிறது 10, 1ல் இருக்கிறது 20. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 0 இஸ் 10. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 1 இஸ் 20. அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் 2 வந்து 30, 3 வந்து 40. இதே நம்ம வந்து பேக்கில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் -1 இஸ் 40. ஸோ -2 வந்து 30. ஸோ அப்படி நம்ம பேக்லேருந்து வர்றப்போ -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே ஃப்ரண்ட்லேருந்து வர்றப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லிஸ்ட்டோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா மியூட்டபிலிட்டி. மியூட்டபிலிட்டின்னா நம்மளால் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இதான் நான் க்ரியேட் பண்ண ஒரிஜினல் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது வந்து இங்கே நீங்கள் இண்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் ஆஃப் 1ன்னா அந்த நம்பர்ஸ்ன்ற வேரியபிளில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா 20 இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் 1 = 99 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு 20 இருந்துச்சு, இப்போ அந்த 20 வந்து 99 சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து மியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று அப்பெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட். இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் வந்து கடைசியில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற எலமெண்ட் கடைசியாக தான் ஆட் ஆகும். ஸோ அப்பெண்ட் 15னா ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டாக போய் அந்த 50 ஆட் ஆகிடும். இதே இன்சர்ட் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக் பொசிஷனை சூஸ் பண்ணி, அதாவது ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை சூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் 1,100ன்னா இந்த 1ன்றது இண்டெக்ஸோட வேல்யூ, இந்த 100ன்றது நம்ம கொடுக்குற எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 100ன்ற வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் நம்மக்கிட்ட 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவ், இன்னொன்று வந்து பாப். இந்த ரிமூவ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரிமூவ் ஆஃப் 100ன்னா இந்த 100ங்கிற வேல்யூ நம்மளுக்கு அங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 எலமெண்ட் இருக்குது, ஆனால் இந்த 100ன்ற வேல்யூ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பாப் அப்படின்னா, நீங்கள் இண்டெக்ஸோட வேல்யூவை சூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாப் ஆஃப் 1ன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் ஆகும். ஸோ 100 அப்படிங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகும். இதே பாப் ஆஃப் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 99 அப்படிங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஸோ லிஸ்ட்டில் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக லூப்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து லூப்பில் எப்படி யூஸ் பண்ணோம், நார்மலாக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 to 10 இருக்குன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபார் நம் இன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை வச்சு நம்ம லூப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லிஸ்ட்டோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, லிஸ்ட் வந்து ஆர்டர்டாக இருக்கும். அதாவது நம்ம லிஸ்ட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அதோட இண்டெக்ஸ் வந்து ஆர்டர்டாக இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0, 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த லிஸ்ட்டை வந்து கடைசி வரைக்கும் சீக்வென்ஸாக ஆர்டர்டாக தான் இருக்கும். அடுத்ததாக மியூட்டபிள். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக வந்து இந்த லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போதோ அல்லது ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது லிஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணோம். அப்புறமா அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ், அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10, 20, 13 இருக்குது. நம்ம மறுபடியும் 10 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. இதே நம்ம டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்பை சேம் லிஸ்ட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சில பேசிக்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால 10, 20 அண்ட் 40 அண்ட் 50. ஸோ நான் இப்போ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் இன்டீஜர் வச்சு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வச்சு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நேம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அரவிந்த் அண்ட் அண்ட் மதன், கமா, தனுஷ், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கையும் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி கம்பைன்டு டேட்டா டைப்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த், கமாம், ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துக்கலாம் 10.0. அப்புறமா வந்து ஒரு பூலியன் வேல்யூ, ஸோ ட்ரூ அப்படிங்கிற ஒரு பூலியன் வேல்யூவை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ்லாம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் எனக்கு வந்து 10 மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸில் எனக்கு பர்டிகுலராக இந்த தேர்ட் எலமெண்ட் வேணும். ஸோ தேர்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னா 40 வேணும். ஸோ அந்த 40 நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் நம்பர்ஸ் ஆஃப். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணுன்னா நமக்கு 40 பிரிண்ட் ஆகணும். 40ன்ற வேல்யூ கொடுக்கக்கூடாது, அந்த வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கொடுக்கணும். ஸோ இது 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0, 1, 2. ஸோ இது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ் ஆஃப் 2 இது நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த நம்பர்ஸுன்ற லிஸ்ட்டில் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இன்னும் வேறு என்னென்னலாம் பண்ணலான்னா, இதே வந்து நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும்னா பிரிண்ட் நம்பர்ஸ் ஆஃப் -1. ஸோ -1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நேம்ஸ் டாட் append என்ன கொடுக்கலான்னா ஒரு புது நேம் ராம் அப்படிங்கிற நேமை நம்ம கொடுத்துக்கலாம். இதே வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நேம்
டாட் ஸோ இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ பர்டிகுலர் வேல்யூ நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் கிடையாது, பர்டிகுலர் வேல்யூ. இப்போ நான் மதனன்ற பேரை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் பண்ண சேஞ்சஸ்லாம் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ், ஸோ வேல்யூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன காட்டுதுன்னா ட்ரூ இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, நம்ம கொடுத்தது வந்து இங்கே ட்ரூன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நம்ம பூலியன் வேல்யூ அப்படின்னா கேப்ஸ் வேல்யூன்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே பண்ண எரர் என்னென்னா, நான் ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஆனால் வந்து நான் ஸ்மால் டி யூஸ் பண்ணதுனால அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போது எரர் வந்திருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அப்பெண்ட் பண்ணல. ஸோ நம்பர்ஸ் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, இது லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பண்ண சேஞ்சஸ் அப்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு யூஸ் பண்ணி இன்னும் பல ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சரான டர்பிள் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.